வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை காய்கறியெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்டில் இருக்க ஒரு டம்ளரில் தான் அளந்திருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் அளந்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாவை கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 2 டம்ளர் அளவு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைவோ தண்ணி தேவைப்படலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ வேற ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் பொடுசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் சிம்மில் வச்சு வதக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்குங்க. இப்போ இதில் நறுக்குன முட்டைக்கோசு, கேரட்டு, குடமிளகாய் 3ஐயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஏதாவது காய்கறி தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் மட்டும் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைக்காமல் ஃபுல்லாகவே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வச்சு வதக்கும்போது தான் அந்த கிறிஸ்பாக இருக்கும் நம்மளுக்கு காய்கறி எல்லாமே. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா எதுவும் கரிஞ்சு போயிடக்கூடாது. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றினதும் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா இது சூடு ஆறின பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதை நம்ம 2 போர்ஷனாக பிரிக்க போகிறோம். 2 விதமான சப்பாத்தி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்த பிறகு வெஜிடபிள் மசாலா நல்லா ஆறுனதுக்கு பிறகு பாதி அளவை இதில் சேர்த்துக்கோங்க. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சப்பாத்தி மாவு, அது நல்லா 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதும் நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டாமல் கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு உருண்டையாக உருட்டி நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி ஷேப் வரலைன்னா ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஷேப்பெல்லாம் ஓரமாக வேணால் கட் பண்ணி உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை வைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவை சென்டராக வைக்கணும். சென்டராக வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2 பக்கத்தையும் மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிறதெல்லாம் மடக்கி எடுத்துக்கலாம். இப்படி மடித்தோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டியான பக்கம் இருக்கிற அந்த பக்கத்தை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்கக்கூடாது, சிம்லே வச்சா மட்டும்தான் உள்ளே ஃபுல்லும் நல்லா வெந்து வரும். ஒன்று ஒன்றா பேன்லேருந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பக்கத்தில் இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் முட்டை ஸ்டஃபிங் உள்ளே வச்சு 2 பக்கமும் முருகலாக சுட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்ப வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.